திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு ஒரு மேல் சபை எம்பி பதவி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதுக்கான ஒப்பந்தம் இன்று மாலை அண்ணா அறிவாலயத்துல திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் முன்னிலையில தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ் ஆகியோர்கிட்டே ஒப்பந்தம் செய்யப்பட்டு அந்த மேல் சபை எம்பி பதவி உறுதி செய்யப்பட்டிருக்கு. இப்போ தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் மொத்தம் 37 மேல் சபை எம்பி பதவிக்கான பதவி காலம் இந்த ஏப்ரல் மாசத்தோட முடிவடைது. அதுக்காக நாடு முழுவதும் இருக்கிற எல்லா கட்சியும் அவங்கவுங்க எம்எல்ஏ கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அடுத்த எம்பியை தேர்ந்தெடுப்பாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டுல மொத்தம் 6 எம்பி மேல் சபை எம்பி, அதுல திமுகவுக்கு 4ம் அதிமுகவுக்கு 2ம் இருக்கு. இதுல தம்பிதுரை, ஜி.கே. வாசன், என்.ஆர். இளங்கோ, கனிமொழி சோமு, திருச்சி சிவா, செல்வராசு இவங்க 6 பேரோட பதவி காலம் முடிய போகுது. இதுக்கான புதிய எம்பி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கிச்சு. மார்ச் 2ஆம் தேதி 5ஆம் தேதியோட அந்த வேட்புமனு தாக்கல் முடிவடைது. இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்கு. இதுல திமுகவும் அதிமுகவும் தங்களோட புதிய எம்பியை தேர்ந்தெடுத்து மனு கொடுக்கணும். அதுக்கான வேற யாரும் போட்டி போடலாம், அவங்க தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. மேக்சிமம் அப்படிதான் இருக்கும், போட்டி இருக்காது. திமுக சார்பில் தேமுதிகவுக்கு ஒரு மேல் சபை எம்பி கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே திமுக கூட்டணிக்கு போகும்போது ஒரு மேல் சபை எம்பி பதவி கேட்கப்பட்டதா சொல்லப்பட்டுச்சு. அதை உறுதி செஞ்சிருக்காங்க இன்னைக்கு திமுக கூட்டணியில. இன்று சாயங்காலம் அண்ணா அறிவாலயத்துல முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின், தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ் ஆகியோர் முன்னிலையில இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. இதுல தேமுதிக சார்பா எல்.கே. சுதீஷ் மேல் சபை எம்பியா தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா அவருக்கு தான் பல முறை அவங்க முயற்சி செஞ்சோம், இப்போ அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மேல் சபை எம்பியை தான் அவங்க அதிமுக கூட்டணியில ரொம்ப நாளா கேட்டிருந்தாங்க. கடந்த முறை பிரேமலதா அவங்க சொல்லும் போதே இந்த மாதிரி எங்களுக்கு கொடுக்கதான் சொன்னாங்க, ஆனா கடைசி வரைக்கும் கொடுக்கல அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொன்னாங்க. இந்த முறையும் அவங்க அந்த மேல் சபை எம்பிக்கான இடத்தை கேட்கும் போது தேர்தல் முடிஞ்ச பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு அதிமுக தரப்புல இருந்து ஒரு தகவல் சொல்லப்பட்டதாகவும், அதோட வெளிப்பாடா தேமுதிக இந்த மாதிரி திமுக கூட்டணியில போட்டிட்டு அவங்க எதிர்பார்த்த அந்த மேல் சபை எம்பி பதவியும் வாங்கிட்டாங்க. இப்போ அதிமுக 2 எம்பி இருக்காங்க, அது யாருக்கு முடிவு செய்யப்படும். எப்படி இருந்தாலும் தேமுதிகவோட நீண்ட நாள் எதிர்பார்ப்பான ஒரு மேல் சபை எம்பி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. எல்.கே. சுதீஷ் அவர்கள் அந்த மேல் சபை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம்.